வாழ்வியல் தியானம், ஆளுமை மற்றும் விழிப்புணர்வுக்கான ஒரு பாதை. தியானம் என்பது பல மணி நேரங்கள் அல்லது பல நாட்கள் ஓரிடத்தில் அமர்ந்து கண்ணை மூடிக்கொண்டு ஏதோ ஒரு ஜெபத்தைச் சொல்லிக் கொண்டிருப்பது மட்டுமல்ல. உண்மையில் தியானம் என்பது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் செய்கிற சிறு சிறு வேலைகள் மற்றும் முயற்சிகளில் வெளிப்பட வேண்டும். இயேசுவின் வாழ்வில் ஒரு பாடம். இயேசு கிறிஸ்து வீதியில் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் அவதிப்பட்டு வந்த ஒரு பெண் இயேசுவை தொட்டு குணம் பெறுகிறார். லூக்கா 8:43 முதல் 48 என்னை தொட்டவர் யார் என்று இயேசு கேட்டார். அனைவரும் மறுத்தனர். பேதுரு, ஆண்டவரே, மக்கள் கூட்டம் சூழ்ந்து நெருக்கிக் கொண்டிருக்கிறதே என்றார். அதற்கு இயேசு, யாரோ ஒருவர் என்னை தொட்டார், என்னிடமிருந்து வல்லமை வெளியேறியதை உணர்ந்தேன் என்றார். கூட்டத்தில் பலருடைய தள்ளுமுள்ளுக்கு மத்தியிலும் அந்த பெண் குணமடைவேன் என்று நம்பிக்கையோடு தொட்டதை இயேசுவால் துல்லியமாக உணர முடிந்தது. ஒரு சிறந்த தியான முறை அல்லது ஆளுமை என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும். தியானத்தின் தன்மையை நம் வாழ்வின் நடைமுறையிலேயே புரிந்து கொள்ள வேண்டும். தளபதி மற்றும் முனிவர். விழிப்புணர்வுக்கான ஒரு சோதனை. அரசன் ஒருவன் தளபதியை தேர்ந்தெடுத்து பொறுப்புகளை ஒப்படைக்கிறான். இருப்பினும் அவன் மீது அரசனுக்கு ஒரு சிறு சந்தேகம் எழுகிறது. மந்திரி ஒரு முனிவரை பரிந்துரைக்க தளபதி அவரை சந்திக்க வனாந்தரத்திற்குச் செல்கிறான். அங்கே அவர் எதிர்கொண்ட சோதனைகள் தியானத்தின் உண்மையான பொருளை விளக்குகின்றன. முதல் சோதனை, விழிப்புணர்வு. முனிவரை சந்திக்க ஒரு கயிற்று பாலத்தை கடக்க வேண்டும். தளபதி பாலத்தில் நடக்கும்போது முனிவர் ஒரு கம்பை எறிகிறார். அது தளபதியின் தோளில் காயத்தை ஏற்படுத்துகிறது. முனிவர் கேட்கிறார், உன்னை நோக்கி காயப்படுத்த எறிந்த கம்பை கூட உன்னால் தட்டிவிட முடியவில்லையே, நீ எப்படி தளபதியாக இருக்க முடியும் என்று கேட்கிறார். இரண்டாவது சோதனை, கூர்நோக்கு. ஆடும் கயிற்று பாலத்தில் நின்று கொண்டே தூரத்திலுள்ள மாமரத்தில் என்ன இருக்கிறது என்று பார்க்கச் சொல்கிறார் முனிவர். தளபதியால் எதையும் காண முடியவில்லை. ஆனால் முனிவர் அதே பாலத்தில் நின்று கொண்டே ஒரு சிறு கல்லை எறிந்து மரத்தில் மறைந்திருந்த பச்சை கிளியை பறக்கச் செய்கிறார். இறுதி சோதனை, ஒருங்கிணைந்த ஆளுமை. ஓடும் குதிரையில் மீது அமர்ந்து கயிற்று பாலத்தை கடந்து கொண்டே மரத்தில் இலைகளுக்கு நடுவில் மறைந்திருக்கும் இலக்கை குறி தவறாமல் அம்பெய்து வீழ்த்த வேண்டும். இது வெறும் பல பரீட்சை அல்ல, இது ஆளுமைக்கான மற்றும் தியான சிந்தனைக்கான பரீட்சை. தியானம் என்பது வாழ்வின் அங்கம். நீங்கள் படிக்கிற படிப்பாகட்டும், சந்திக்கிற நபர்களாகட்டும் அல்லது மேற்கொள்ளும் பயணமாகட்டும், அனைத்திலும் தியான சிந்தனை மேலோங்கி நிற்க வேண்டும். தியானம் என்றால் சாமியாராகி விடுவது என்ற எண்ணம் தவறானது. இயேசு கிறிஸ்து எப்போதும் விண்ணரசு பணியை குறித்த தியான சிந்தனையிலேயே இருந்ததால்தான் அவருடைய ஆளுமை விரிவடைந்தது. அவர் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்ததெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், விண்ணுலகில் இருக்கிற தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுங்கள். சுவாசம், கடவுளின் உயிராற்றல். நீங்கள் பல மணி நேரம் அமர்ந்து தியானிக்கவோ மன அழுத்தத்திற்கு உள்ளாகி பயிற்சி எடுக்கவோ வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் சுவாசிக்கும் காற்றை இயல்பாக கவனித்து பாருங்கள். அது கடவுள் உயிர்களின் நாசியில் ஊதிய காற்று. கோபம் வரும்போது உங்கள் சுவாசம் மாறுபடுவதை கவனியுங்கள். பிறரை துன்புறுத்தும் போதோ, அளவு கடந்த ஆசை கொள்ளும் போதோ, பாலியல் உணர்வுகள் ஆட்கொள்ளும் போதோ சுவாசம் மாறுபடுகிறது. இவற்றை நிறைப்படுத்துங்கள். எல்லா சூழ்நிலையிலும் கடவுளுக்கு நன்றி சொல்லி சுவாசியுங்கள். இப்படி செய்வதால் உங்கள் சிந்தனைகள் மாறும், செயல்கள் மாறும், வாழ்வில் ஒரு பிடிப்பு ஏற்படும். படிப்பு, வேலை என அனைத்திலும் கடவுள் தரும் மாற்றத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். யோசுவா 1:9 இப்படி கூறுகிறது, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? வீறுகோள், துணிந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாதே. ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடம் எல்லாம் உன்னோடு இருப்பேன். வல்லவராம் இயேசு கிறிஸ்து என்றென்றும் வாழ்த்து பெறுவீராக. ஆமேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பெல் ஐகானையும் அழுத்த மறக்காதீங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள். நன்றி.